சரி நம்ம மகன் வீட்டு பால் காய்ச்சிக்கு வந்தோம், பால் காய்ச்சி குடிச்சாச்சு. சரி வீட்டுக்கு போவோம்னு நினைச்சு போனா போக விடுதாவளா? என் மருமக ஒரு டைப்னா கூட வந்திருக்கப்பட்டவள அதுக்கு மிச்ச பால இருக்காவோ. அதுலயும் அந்த 4 முடிக்காரி என்ன பார்த்து முக்காடு போட்டு ஆண்டின்ல கூப்பிடுதா. அவளுக்கே 7 வயசு ஆகுது, அவ என்ன பார்த்து ஆண்டின்னு கூப்பிடுதா. எவ்வளவு கொழுப்பு இருக்கு அவளுக்கு. அவளும் அவ இங்கிலீஷும் சோறு திங்கிறதுக்குனே வந்திருப்பாவ அவளுக்கு. சோறெல்லாம் எத்தனை பேருக்கு வேணும்னு கணக்கு போட்டுல கரெக்டா என் மாமா கிட்ட சொல்லி அனுப்புதாவோ. அதுலயும் கூட 2 பாக்கெட் பாயாசம் எக்ஸ்ட்ராவெல்லாம் வாங்கிட்டு வரணுமா இவ வாயில கொண்டு வந்து ஊத்ததுக்கு. என்ன வருத்து வாராளோ அம்மா, இவெல்லாம் ஒரு மனுஷியா? என் மருமகள மாதிரிதானே இருப்பா அந்த கூட்டுக்காரியும். ஆளை பாருங்களா ஆள. ஒரு மவனுக்கு கல்யாணம் முடிச்சு மருமக வீட்டுல இருப்பான்னு நினைச்சா அவ எங்களை போட்டு படாத பாடு படுத்துனதுக்குள்ள அவளை இப்படி தண்ணி கொடுத்தான் கொண்டு வச்சிருக்கேன். இங்கேயாவது அவ திருந்துதாளா இல்லையான்னு பாப்போம். சின்ன பொண்ணு, அங்க பாத்தியா உன் சம்மந்திகாரிக்கு மாமியாரு சோபால உட்கார்ந்துருக்காவோ? ஆமாக்கா, அதுவும் கோவமா இருக்க மாதிரிலாம் இருக்கு. ஆமா பின்ன இருக்காத சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி பேசுன பேச்செல்லாம் அப்படிலாம் இருக்கு. அவளை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமாக்கா. சரி சின்ன பொண்ணு, நம்ம அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பேச்ச கொடுப்போமா? என்னத்துக்குக்கா? அவங்களே கோவமா இருக்காவோ, இப்ப நம்ம போய் ஏதாவது பேசணும்னு வச்சுடுங்க. இன்னும் கோவத்துல நம்ம கிட்ட ஏதாவது சத்தங்கிட்டம் போட்டவனா என்ன செய்ய? அதெல்லாம் ஒண்ணும் சத்தம் போட மாட்டாவோ சின்ன பொண்ணு. அவங்களுக்கு நம்மளை பத்தியும் தெரியும், அவ மருமோட பத்தியும் தெரியும். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் நம்ம பார்க்க போனோம்ல, அன்னைக்கு நல்லா தானே பேசிக்கிட்டாவோ. இவங்களை இப்படி ஒத்தையில உட்கார வச்சுக்கிட்டு நம்ம அங்க போய் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாடு பேசினா அது சரியா இருக்காதுல்ல சின்ன பொண்ணு. நீங்க சொல்றது சரிதான்க்கா. இருந்தாலும் கோவத்துல நம்ம கிட்ட ஏதாவது சொல்லிடுறவளோன்னு கொஞ்சம் பயமா இருக்குல்லக்கா. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவோ சின்ன பொண்ணு. இப்படி அவங்கள தனியா உட்கார வச்சதான் ஏதாவது நம்மளை பத்தி நினைப்பா பத்துக்க. சரிக்கா, அப்ப லேசா பேச்சு கொடுப்போம். ஏதாவது கோவமா பேசினவன்னா நைஸா எஸ்கேப் ஆயிருவோம். சரி சின்ன பொண்ணு. சுசீலாக்கா, குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமா? மரகதா நீயம்மா வா உட்காரு, தண்ணி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லக்கா காப்பி ஏதாவது கொஞ்சம் போட்டு தரட்டுமா? பாரு உனக்கு இருக்கப்பட்ட அக்கறை கூட என் மருமகளுக்கு இல்லையே. இவ்வளவு நேரம் அந்த சோபால தான் உட்கார்ந்துருக்கேன், ஒரு எட்டு கூட வந்து எட்டி பார்க்கல. ஒரு மடக்கு தண்ணி வேணுமான்னு கூட கேட்கலையாவா? அது நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. என் சம்மந்திக்காரி பால் காய்ச்சி விடு பத்தியலா, அதான் கொஞ்சம் பிஸியா இருப்பா. என்னம்மா பால் காய்ச்சி விடு? அப்படியே என்ன பெரிய மாட மாளிகை கட்டியா பால் காய்ச்சிட்டா? அப்படியே ஒரு 100-200 பேரை கூப்பிட்டு சாப்பாடா போட்டுக்கிட்டு இருக்கா பிஸியா இருக்கிறதுக்கு. என்ன இருந்தாலும் உன் சம்மந்திக்காரியை விட்டு கொடுக்காம பேசுதியே. அப்படி இல்லக்கா, சரி விடுங்க. என்னத்த செய்ய, ஒவ்வொருத்தங்களுக்கும் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும். ஏமா நின்னுட்டே இருக்குதியா? 2 பேரும் உட்காருங்க. இக்க காபி டீ ஏதாவது வேணும்னா சொல்லுங்கக்கா, நான் போட்டு கொண்டு வந்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மரகதம், இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட தானே போறோம். ஏமா சின்ன பொண்ணு, ஏன் இப்படி கீழே உட்கார்ந்துட்டு சோபால உட்காரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாமக்கெல்லாம் இப்படி கீழே கால் நீட்டி உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும் பாத்துருங்க. அதுவும் சரிதான். ஒத்தைக்கு ஒரு மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி மகனையும் மருமகளையும் நம்ம வீட்டோட வச்சுக்கிடணும்னு நினைச்சேன். ஆனா நாம நினைச்சது எங்க நடக்கு? எல்லாம் தலைகீழால நடக்கு. இவ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்ல மரகதா. ஒரு நாள் கூட ஒரு வேலையும் செய்ய மாட்டா பத்துக்க. சரி நானும் புது மருமகளா இருக்காளா, நம்ம எதுவும் வேலை செய்ய சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா அவ அப்படியே பழகிட்டா பத்துக்க. காணத வரைக்கும் என் மாப்பிள்ளைக்கு மண்டைய வர அடிச்சு உடச்சிட்டால, அந்த அளவுதான் நினைச்சேன். இனிமேல் இவளை வீட்டுல வச்சா சரிபடாது, நீங்க தனி கொடுத்தனம் போயிருங்கன்னு சொன்னேன் பத்துக்க. அதுவும் சரிதான், தனி கொடுத்தனம் வச்சாதான் தன்னால பொறுப்பு வரும். அப்படிதான் நினைச்சிருக்கேன், பாப்போம். என் மவனும் இவ பேச கேட்டுக்கிட்டே இருக்கான் பத்தியா. இவனையும் இப்படி தனி கொடுத்தனம் கொண்டு வச்சாதான் அவனும் சரியா வருவான் பத்துக்க. என்னமா செய்ய, சாடிக்கேத்த முடியெல்லாம் இருக்கு. அம்மக்காரிக்கு மவளுக்கு கொஞ்சமாவது புத்திமதி எல்லாம் எடுத்து சொல்லப்படாதா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா, இப்ப எங்க மாமியார்லாம் நல்லா மாறிட்டாவோ. ஆமாக்கா, மவளுக்கு என்னகான புத்திமதி எல்லாம் சொல்லதாவோ தெரியுமா? ஆமா, அந்த புத்திமதி எல்லாம் கேட்டுதானே மவகாரி நடந்துகிட்டு இருக்கா. எங்க மாமியார் முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லம்மா, இப்ப நல்ல மாறிட்டாவோ. இப்ப தினமும் அவளுக்கு ஒரே அட்வைஸாலாம் இருக்கு. ஆமாக்கா, நீங்க நினைக்க மாதிரி இல்ல. இப்ப உங்க சம்பந்தக்காரி ரொம்ப மாறிட்டாங்க தெரியுமா? மகளுக்கு புத்திமதி எல்லாம் நல்லபடியா சொல்லி எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காவோ. இன்னும் கொஞ்சம் நல்ல மாறிடுவா பாருங்க. ஆமாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்க மாமியார் எப்படி இருந்தாவோ தெரியுமா? நீங்க உங்க மருமகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல இவங்க 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் முழிச்சே தெரியுமா? அம்மை மவளும் சேர்ந்து என்ன போட்டு படாத படுத்த படுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாவோ. நானும் எவ்வளவு நாளதான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் பொங்கி எழுந்தேன், அத்தோட எல்லாம் சரியா போச்சு. காணாத வரைக்கும் இப்போ அம்மை மவளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாவல்ல, அன்னையில இருந்தே எங்க மாமியார் அப்படியே தலைகீழா மாறிட்டாவோ தெரியுமா? மகா கிட்ட மாமனார் மாமியார்கள் எல்லாம் மரியாதை கொடுக்கணும், புருஷன் எல்லாம் மதிச்சு நடக்கணும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அப்படிதான் புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்காவோ. சொன்னா சரிதான். நாங்க என்ன மருமகளை தனியா இப்படி ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம்? அவ எங்களை போட்டு படாத பாடு படுத்தி விட்டாள்ல. அந்த வயசான காலத்துல இருக்கிற நாள் வரைக்கும் நிம்மதியா நாங்க இருக்கணும்ல, அதுக்கு தானே இப்படி தனி கொடுத்தன கொண்டு வச்சிருக்கேன். ஆனா சின்ன பொண்ணு, உன்னை பார்த்தா கொஞ்சம் பெருமையாதாமா இருக்கு. இந்த மாமியார்கிட்டயும் இந்த சம்மந்தியார்கிட்டயும் இருந்து சமாளிச்சிருக்கேன்ல இவ்வளவு நாளும். ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி சின்ன பொண்ணு கொஞ்சம் பொறுமைசாலி தான். கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனாலதான் மாமியாரையும் சம்மந்தியாரையும் சமாளிக்க முடிஞ்சது. இப்ப அவ மாமியார் பரவாயில்ல, மருமகளை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டுதாவோ. மருமகளும் அதே மாதிரி மாமியார் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டுதா. ஆமாம்மா, நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கதோ ஒத்திக்கிற மகன். நாங்க என்ன போகும்போது எல்லா சொத்து பத்தியும் இடத்தையும் நாங்க என்ன கையில தூக்கிட்டா போயிட போறோம்? எல்லாம் என் மகனுக்கும் மருமகளுக்கும் தான். எங்களை போட்டு பாடா படுத்தாம இருந்தா நல்லதானே இருந்திருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். இப்படி இவங்கள தனி கொடுத்தன வச்சாதான் 2 பேருக்கும் பொறுப்பு வரும். வந்தா சரிதான். சுசீலாம்மா, நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்களோ? ஆமா, என் மகன் தான் பால் காய்ச்சிதான் சீக்கிரமா வந்துருன்னா. நானும் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு வந்த மத்துக்க. இப்ப தூக்கமா வருது. சுசீலாக்கா, அப்ப இந்த சோபால கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. பரவாயில்ல மரகதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு
சொல்லவே கேளுங்க, ரொம்ப சடவாலா இருக்கும். அப்புறம் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்காது. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிடலாம். சரிம்மா. குடிக்கிறதுக்கு தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம் மரகதா, கொஞ்ச நேரம் படுக்கே. சரிக்கா, படுத்துக்கோங்க. உங்க மகன் சாப்பாடு தானே வாங்க போயிருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே உங்களை கூப்பிடுதேன். சரிம்மா. சின்ன பொண்ணு வா போவோம். இப்படியாப்பட்ட ஒரு மாமியாரை வச்சுக்கிட்டு ஒழுங்க காலத்தை கழிக்கிறதுக்கு இல்லாம என் சம்மந்திக்காரிக்கு திமுற பத்தியலக்கா. உன் சம்மந்திக்காரிக்கு திமுறெல்லாம் என்னைக்குதான் போயிருக்கு. இப்ப தனி கொடுத்தன வந்திருக்கல்ல, எல்லா வீட்டு வேலையும் செய்யும் போது அவளுக்கு தெரியும். ஆமா, அவளா வீட்டு வேலையெல்லாம் செய்ய போறா. மாப்பிள்ளை கிட்ட சோத்த பொங்கி குழம்பு வச்சுக்கிட்டு வேலைக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இவ பாட்டுக்கு சோபால படுத்துக்கிட்டு டிவியை பாத்துக்கிட்டு இருப்பா. அதான் நடக்க போது, வேணும்னா பாருங்க. என்னவாவது நடக்கட்டும் சின்ன பொண்ணு, ஆனா கொஞ்ச நாளைக்கு இவ விஷயத்துல நீ தலையிட்டுறாத. நான் என்னத்துக்குக்கா தலையிட போறேன்? நமக்கு வேற வேலை இல்லையா? வாங்கக்கா, சாப்பாடு வந்துட்டான்னு பாப்போம். சாப்பிட்டுக்கிட்டு வீட்டை பார்த்து கிளம்பி போக வேண்டியதான். சரி சின்ன பொண்ணு. உன் மாமியார் கிட்ட சாப்பிட்டு போங்கன்னு சொன்னியாடி? ஏமா சொல்லியாச்சு, இங்கதான் இருக்காவோ. உன் மாப்பிள்ளை சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே உன் மாமியாரை கூப்பிட்டு முதல்ல சாப்பிட சொல்லி. என்ன எம்மா, அதான் எங்க மாமியார் சாப்பிட்டுட்டு போவாவோன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எனக்கு முதல்ல வந்த உடனே சாப்பாடு வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கா. பேசாம இரு, வயிறு பசிச்சா அவங்களே வந்து சாப்பிடுவாங்க. என்னடி இப்படி எடுத்துருந்து பேசிக்கிட்டு இருக்க? செவுட்ட பேசுற மத்துக்க. சரி, நல்ல நல்ல வீட்டுல பாலை காய்ச்சிருக்கியேன்னா பேசாம இருக்க மத்துக்க. இதே இது நம்ம வீட்டுல நீ இருந்திருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் 2 கண்ணமும் அடிச்சு செவந்திருக்கும். என்னத்துக்குமா இப்ப என்கிட்ட கோவப்பட்டு இருக்கா? எங்க மாமியார சாப்பிட சொல்லுன்னு சொன்னா போய் சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனா உட்கார்ந்து இருக்கவல்ல, சும்மா என்கிட்ட எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கா. வா, உனக்கு இப்ப என்ன வேலை? போய் ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம். இங்க பாருடி, என்ன போய் ரெஸ்ட் எடு அப்படி இப்படிலாம் நீ எதுவும் சொல்லாண்டா. என்ன பாத்துக்கிட்டதுக்கு என் மருமவ இருக்காடி. நீ உன் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்க. அதானே பார்த்தேன். மருமவளை பத்தி இன்னும் பெருமையா பேசலையேன்னு நினைச்சேன். சொல்லிட்டியா? ஆமாடி, என்ன இருந்தாலும் என் மருமவ ஒன்ன மாதிரி கிடையாது. என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிட்டதா. நான் தான் உன் பேச்ச கேட்டு அவளை இவ்வளவு நாளா புரிஞ்சுக்கிடாம இருந்தேன். இப்பதானே அவளை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, உன் மருமவ பிராணத்தெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்க. என்ன சும்மா அப்படியே பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காத. இங்க பாருடி, நான் சொல்லத கேளு. இப்போ உன் மாமியார் வீட்டுல நீ இல்ல, இங்க தனி கொடுத்தன வந்துட்டோம். நல்ல ஜாலியா நல்ல இழுத்து போட்டு தூங்கிக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்காம இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காத. இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. காலையில எந்திரிச்சு வீடு வாசல்லாம் தூத்து எடுத்து உன் மாப்பிள்ளைக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து வேலைக்கு அனுப்பிவிடு. என்ன உன் திமிருத்தனத்தெல்லாம் இனிமேல் காட்டாதடி, கொஞ்சமாவது அடங்கு. வீட்டு வேலையெல்லாம் பாரு, உன் மாப்பிள்ளையும் நல்லபடியா பாத்துக்க. என்ன பேசாம இருமா, வந்ததுல இருந்து எனக்கு அட்வைஸ் தானே பண்ணிட்டே கிடக்க. இப்படி இருந்துக்க, வீட்டு வேலையை பாரு, சாப்பாடு செய்யி, பாத்திரம் கழுவு, அப்படி இப்படின்னு வரிசையா அடிக்கிட்டே இருக்க. ஆமாட்டி, உனக்கு புத்திமதி சொல்ல வேண்டியது என் கடமை இல்ல. உன் புத்திமதி எல்லாத்தையும் உன் மருமக கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, எல்லாம் தெரியும். உனக்கு என்ன கட்டி தெரியும்? மாமனாருக்கு மண்டையை அடிச்சு உடைக்க தெரியும். மாமியார் கிட்ட வேலை வாங்க தெரியும். மாப்பிள்ளை கிட்டயும் பாத்திரம் கழுவுற வேலை, சோறு பொங்குற வேலையெல்லாம் வாங்க தெரியும். அதே மாதிரி அடங்காத மருமவான்னு பேர் எடுக்க தெரியும். வேற என்னட்டி தெரியும் உனக்கு? ஏமா பேசாம இருமா, நானும் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கா? பால் கட்சி வந்தமா, பாலை குடிச்சமா, சாப்பிட்டமா, வீட்டுக்கு கிளம்பணுமான்னு இருங்க. நீ திருந்த மாட்டடி, ஒரு நாளும் திருந்த மாட்ட. ஆனா இப்ப தனி கொடுத்தன வந்திருக்க பத்தியா, இதுதான் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு. இதையும் நீ நல்லபடியா பயன்படுத்தாம திமிரு பிடிச்சவே இருந்தேன்னு வச்சுக்க. அப்புறம் அன்னைக்கு உன் மாமியாக்காரியும் உன் சம்மந்திக்காரியும் சொன்னாவல்ல, என் மவனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு, அந்த வேலையை நான் பாத்துறோம்டி. என்னமா சொல்லுதா? பின்ன என்னடி, ஒழுங்கா நல்லபடியா இருந்துக்கன்னு சொன்னா சரிமானு கேட்கத விட்டுவிட்டு திமிரு எடுத்த மாதிரி பேசுனா, அதுக்கு தம்பி சொல்லுதே, ஒழுங்கா நல்லபடியா திருந்தி என் மருமகள மாதிரி நடந்துக்க. அப்பதான் உன் மாமியார் கிட்டயும் நீ நல்ல பேர் வாங்க முடியும். இல்லன்னு வச்சுக்க, நானே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். எங்க அம்மாவுக்கு மரகர கலண்டு போயிட்டு நினைக்கேன். எந்த நேரம் பார்த்தாலும் மருமகளை பத்தியும் என் மாமியாரை பத்தியும் தான் பெருமையா பேசிட்டு இருக்கா. இப்ப நீ இருக்க மாதிரி உன் மைனிகாரி இருந்தான்னு வச்சுக்க, எனக்கும் சரியா சோறு போடாம என்னையும் நல்லபடியா பாத்துக்கிடாம உங்க அண்ணனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிருந்தா நீ சும்மா இருப்பியாடி? அது எப்படி உன்னை பாத்துக்கிடாம அண்ணனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிருவாங்களாக்கும்? இதுக்கு மட்டும் உனக்கு எவ்வளவு கோபம் வருது? அதே மாதிரி தானே உன் மாமியாருக்கும் இருக்கும். நம்ம வீட்லயாவது அண்ணனும் நீ இருக்கியோ, ஆனா உங்க மாமியாருக்கு உன் மாப்பிள்ளை மட்டும் தானே மகன். இப்ப நீ எவ்வளவு கோவப்படுத, அதே கோபம் தானே உங்க மாமியாருக்கும் வரும். சரி, தனி கொடுத்தன வச்சாலாவது நம்ம மருமவ சரியா வருவான்னு நினைச்சுதான் உன்னை இப்படி தனி கொடுத்தன வச்சிருக்காவோ. அதுவும் வேற ஊர்லயே இருக்கியோ, மாமியார் வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கியோ. அதனாலதான் சொல்லுதே, உனக்கு திருந்ததுக்காக இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பு தான் இது. இதை நல்லபடியா பயன்படுத்தி மாமியார் கிட்ட நல்ல மருமவனு பேரை வாங்குத வழிய பாரு. இவன் இன்னைக்கு இப்படி இருக்கான்னா அதுக்கு நானும் தானே காரணம். இவளுக்கு ஓவரா செல்லம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இப்படி திமிரு எடுத்து போய் இருக்கா. இனிமேல் அது சரியாவதானு பாப்போம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவோ என்ன பத்தி? எல்லாரும் என்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டே தானே இருக்காவோ. எங்கம்மா என்னடானா இதுக்கு முன்னாடி என்ன பத்தி தான் பெருமையா பேசுவாவோ, இப்ப மருமவான தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடுதாவோ. எங்க மாமியார் என்னவோ நான் பெரிய கொலை குத்தம் பண்ணின மாதிரி தான் என்ன ஏசிக்கிட்டு இருக்காவோ. இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டோம்ல. அரை மணி நேரத்திற்கு பிறகு தண்ணி தாகமால இருக்கு. சரி போய் எடுத்து குடிப்போம்.
இருக்கு. ஐயோ சுசிலாக்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு? எழுந்திருங்க. எங்க மாமியார் எங்க அம்மாவை அடிச்சு போட்டுட்டாவோ. எம்மா எம்மா எந்திரிமா. என்ன இவ இப்படி சொல்லுதா? நம்ம மாமியார அவன் மாமியார அடிச்சு போட்டாவளா? ஏன் மேனகா இப்படி சொல்லாத. உங்க மாமியார் தான கீழே விழுந்து கிடக்காவோ. ஏக்கா, உங்களுக்கு எங்க மாமியார் பத்தி தெரியாது. எங்க அம்மாவை எப்படி அடிச்சு போட்டுருக்காவோன்னு பாருங்கக்கா. பாவம் எங்க அம்மா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காவோ பாருங்க. எம்மா எந்திரிமா. எந்திரிச்சு இவங்க எல்லாருக்கும் சாட்சி சொல்லுமா. எங்க மாமியார் தானமா உன்னை இப்படி அடிச்சு கீழே தள்ளி போட்டுருக்காவோ. எங்க அம்மா சந்தோஷமா இருந்தாலே எங்க மாமியாருக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம நானும் என் குடும்பத்துக்கு வரவங்க கூட சந்தோஷமா இருந்தாலே எங்க மாமியாருக்கு பிடிக்காது. என் வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு தானே நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்து எங்க மாமியாருக்கு பொறுக்கல. அதனாலதான் எங்க மாமியார் கிளவி இப்படி எங்க அம்மாவை அடிச்சு போட்டிருக்காவோ. எனக்கு இனி இருக்குது எங்க அம்மா தானக்கா. நான் யாருக்கிட்ட போய் இதை சொல்லுவேன்? இப்படி பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் சரிதான். முதல்ல 2 பேரையுமே எழுப்புவோம். எம்மா எந்திரிமா. தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு என்ன பாருமா. என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிடாதம்மா. எனக்கு இனி இருக்கவே நீ மட்டும் தானம்மா. செல்ல மவளே, பாசமான மவளேன்னு என்ன கூப்பிடுவேலாம்மா. வாய திறந்து என்ன கூப்பிடுமா. சுசிலாக்கா எந்திரிங்கக்கா. ஐயோ, முகமெல்லாம் கீழே விழுந்து அடிபட்டு கிடக்காங்களா. என்ன செய்ய? எந்திரிக்கவும் மாட்டேக்காவல. நல்ல நாள் அதுமா இப்படி ஆயிட்டே. எதை எந்திரிங்க. மைனி, அப்படியே எங்க அம்மா மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்காதீங்க. எங்க அம்மா இப்படி விழுந்து கிடக்கறத பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். இங்க பாரு மேனகா, இந்த மாதிரி நேரத்துல உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. எங்க மாமியார் மேல எனக்கும் பாசம் உண்டு, தெரிஞ்சுக்க. ஆமா, எல்லாமே நடிப்பு. உங்களை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. சரியான திமிரு பிடிச்சவா. இவா மட்டும் அப்படியே ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுவா. சின்ன பொண்ணு, 2 பேரும் மண்டைய போட்டுட்டாங்களோ? அதெல்லாம் நாங்க செக் பண்ணி விடுதோம். முதல்ல போய் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வாங்க. சொல்லு சின்ன பொண்ணு, 2 பேரும் மண்டைய போட்டுட்டாங்களான்னு. ஏக்க சொல்லதுக்கு ஏடுங்க. முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, 2 பேரும் மண்டைய போட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம ரமேஷ் தம்பி சாப்பாடு வாங்க போயிருக்காருல, இவங்க 2 பேர் சாப்பாடு மீறி ஆயிரும். அந்த 2 சாப்பாடையும் வேஸ்ட் ஆக்காம நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னா. ஏக்கா அடிச்சு பல்லகளை கலத்தி விடாம பாத்துடுங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னா சுவாத்த கொண்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? சுவாத்துக்கு செத்தவ மாதிரி. அவ கொண்டுட்டு போலாம்னு நினைச்சிருப்பா. நான் சொன்ன உடனே அவளுக்கு எப்படி கோவம் வருது. எது எந்திரிங்கதே? மர்மவளன்னு கூப்பிட்டே இல்லாதே, அதனாலதானே ஓடியே வந்தேன். எந்திரிங்கதே, கண்ணை முழிச்சு பாருங்க. சின்ன பொண்ணே, இந்த தண்ணி. அம்மா எந்திரிமா. கண்ணை முழிச்சு பாருமா. சின்னக்கா எந்திரிங்கக்கா. ஐயோ, 2 பேருமே எந்திரிக்க மாட்டேக்காவல. வேணா, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் உன் மாமியாக்காரி வேலைதான். எந்த நேரம் பார்த்தாலும் அம்மா அம்மானே பேசிக்கிட்டு இருந்தீல்ல, அது உன் மாமியாக்காரிக்கு பொறுக்கல. அதான் உங்க அம்மா தான் இப்படி அடிச்சு போட்டுட்டாவோ. எவட்டி அவ என்ன பத்தி சொன்னது? சுசீலமா, கண்ணு முழிச்சிட்டா. எந்திரிங்கம்மா. ஐயோ, மேனகா மாமியார் கண்ணு முழிச்சிட்டாவல. போய் சேர்ந்து போவோம்ல நினைச்சேன். கண்ணு முழிச்சலாம் பாக்காவோ. ஏக்கா மெதுவா எந்திரிங்கக்கா. தண்ணி தாகமா இருக்கா, சரி தண்ணி குடிக்கலாமே அடுக்கலைக்கு வந்தோமா. அப்படியே வந்த உடனே வலிக்கி விழுந்துட்ட மத்துக்க. அட ஆமா, இங்கட சோப்பு தண்ணியெல்லாம் கிடக்கு. ஏன் மேனகா, காலையிலேயே வீட்டை கழுவி விட்டுருப்பேல்ல, தண்ணி எல்லாம் காஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த சோப்பு தண்ணி மட்டும் எப்படிங்க வந்துச்சு? நல்ல கேளுமா இவகிட்ட. கழுவி விட்ட வீட்ல சோப்பு தண்ணி மட்டும் எப்படிங்க வந்திருக்கும்? எம்மாடி சம்மந்திகாரி, சொல்லு. உன் மாமியார் கேட்காவல்ல? அது வந்து இங்க பாருங்கதே, எங்க அம்மாவை அடிச்சு போட்டுக்கிட்டு அத நாங்க கேட்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு என் மேலயே பழிய தூக்கி போடுதேடா. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம இப்படியே பழிய தூக்கி போடுவாவோ? ஏ சின்ன பொண்ணே, கொஞ்சம் வலிய விடு. யாத்தாடி என்ன இப்படி போட்டு அடிக்காவல? அடிக்க வாடிச்சீனா தூர பாடி. ஐயோ போச்சு. ஏத்தே, அந்த அக்காவை போட்டு அடிக்காதீங்க. என்ன சின்ன பொண்ணே, என்ன நடக்குதுங்க? பின்ன என்னக்கா, இந்த 4 முடி வாயை வச்சுட்டு பேசாம இருக்க வேண்டியதுதானே? எங்க மாமியார அவங்க தான் அடிச்சு போட்டாவோன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வராதா? ஐயோ, 4 முடிய போட்டு அடி பின்னி எடுக்காவல. வா சின்ன பொண்ணே, போய் காப்பாத்துவோம். ஆய்க்கிலேயே பேசுதவள்ளக்கா கீதக்கா 4 அடி வாங்கினதான் தெரியும். சுசிலாக்கா அடிக்காதீங்க. ஐயா, பால் காய்ச்சி வீடு என வரவழைச்சு எனக்கே பால் ஊத்தி ரோபலுக்க. அந்த அக்காவை போட்டு மிதிக்காதீங்க. வாயை மூடிட்டு பேசாம போயிரு. இல்லன்னு வச்சுக்க பேத்து எடுத்துறாமத்துக்க ஒன்னையும். அக்கா சொக்கானுக்கிட்டு. ஆயம்மா, அடிச்சு கொல்லுதாவளே. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன பத்தி எதற்கு நீ பேசிட்டு இருக்கா? என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்தியா, பாலை காய்ச்சி குடிச்சியா, வாசில சோத்து தின்னமா, வீட்டுக்கு போனமான்னு இருந்திருக்கணும். இங்க வந்து நின்னுக்கிட்டு வா மாமியா இப்படி அப்படின்னு குறையாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. என் மாவன் வீட்டுக்கு வந்துகிட்டு என்ன பத்தி நீ குறை சொல்லுதுன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்டி. என் மாவன் வீட்டுல நான் சாப்பிடுவேன், சாப்பிடாம போவேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? பெரிய இதுல எல்லாம் சொல்லுதா 5 பார்சல் போதும், அவங்க சாப்பிட மாட்டாவல்லன்னு. இனி ஒரு வார்த்தை என்ன பத்தி பேசுன வாயில உள்ள பல்லெல்லாம் உருட்டு எடுத்துருவாமத்துக்க. ஏற்கனவே நீங்க அடிச்ச அடியில
வந்தமா போனமான்னு இருக்கிறதுக்கு இல்ல, வந்த வீட்டுல எல்லாத்தையும் அவ இப்படி இவ இப்படின்னு குத்தம் குறைய சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசியில் இங்க வந்து வாங்க தானே செய்வா. இந்த கீதாக்கா என் சம்மந்திக்காரி மாமியார் கையால் அடியும் மிதியும் வாங்குறது சரிதான்க்கா. இந்த கீதாக்கா பண்ண வேலை அப்படி இல்ல. என்ன சின்ன பண்ணி சொல்லுதா? இந்த கீழே என்ன பண்ணுனா? கொஞ்சம் பொறுங்கக்கா, இவ என்ன பண்ணான்னு உங்ககிட்ட நான் சொல்லுதேன். இது அடிக்காதே, அந்த அக்கா பாவமே பாவம். பாருடி, மரியாதையா போயிருங்க இருந்து, இல்லன்னு வச்சுக்க விளக்கு மாத்த வச்சு உன்னை சாத்து சாத்து சாத்தி போடுவேன். அப்புறம் மாமியார் வாரியலால அடிச்சு விட்டானே தெரு தெருவா போய் சொல்ற முடியா வச்சு விட மாத்துக்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே ரொம்பவும் நடிப்பு தான் நடிச்சிட்டு கிடக்கா. யாத்தாடி, எங்க மாமியார் பயங்கர கோவத்துல இருக்காவ போலுக்க. சொன்ன மாதிரி வாரியலால அடி அடின்னு அடிச்சாலும் அடிச்சு விடுவாவோ. எதுக்கு தேவையில்லாம அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நாம மாமியார் கையால அடி வாங்கணும். கமலாக்கா, கமலாக்கா. கீதாக்கா, கமலாக்கா வீட்டுக்கு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. தெரியும் சின்ன பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும். கமலாக்கா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாவோன்னு. அவங்க போகும்போதே கூடவே நானும் போயிருக்கணும். ஓசில பார்சல் சாப்பாடு கிடைக்கும், கூட 2 பார்சல் வேற கிடைக்கும். வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்னு அங்க காத்து கிடந்தேன். நான் இருந்ததுக்கு நல்ல அடியும் மிதியும் வாங்குவேன். நீ திங்கிறதுக்கு மட்டும் வாயை திறந்திருந்தேன்னா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுடி. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே நீ என்ன பத்தி தானே குறையா சொல்லிக்கிட்டு இருந்தா. யாத்தாடி, இனி நான் வாயை திறக்க மாட்டேன். உங்ககிட்ட வாங்கின அடியே போதும், இனி 1 வருஷத்துக்கு தாங்கும். இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் யாரும் நம்மள காப்பாத்த வர மாட்டாவோன்னு. இக்கா, எங்க போறீங்க? எங்கேயோ போறேன். போமா, ஆளை விடுங்க. நீ என்ன அக்கா அக்கான்னு சொன்ன, ஆனா உன் மாமியாரு என்ன அக்கா அக்கா பிரிச்சுட்டாவளே. கவலைப்படாத மேரி செல்லம், நான் எப்படியாவது தவந்து போயாவது வீடு போய் சேர்ந்துருவேன். இப்படியாப்பட்டவள் கூட சேர்ந்துதான் என் மருமோள திமிர் எடுத்து போய் இருக்கா. எம்மாடி சின்ன பொண்ணே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்க. எம்மாடி வேண்டாமா தாயே, நாங்க வந்ததும் போதும், நான் பட்டதும் போதும். வயசான காலத்துல நிம்மதியா கஞ்சி குடிக்கணும்னு தான் இவளை கொண்டு தனி கொடுத்துற வச்சேன். அங்க வந்ததும் போதும், பட்டதும் போதும். இவெல்லாம் ஒரு மனுஷியா? என்னமோ நான் அம்மா அடிச்சு போட்ட மாதிரி என்ன பேசிட்டா. இதுக்கு மேல 1 நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டோமோ. நான் கிளம்புறேன். ரமேஷ் தம்பி இப்ப வருவாம்லக்கா, வந்ததுக்கு அப்புறமா நீங்க கிளம்புங்களா? இல்ல மரகதா, அதான் சொன்னோம்ல, இனி 1 நிமிஷம் கூட இந்த வீட்ல நிக்க மாட்டேன்னு நான் என் மகன்கிட்ட போன் பண்ணி நான் சொல்லிக்கிடுவேன். நீங்களும் பார்த்து எடுத்து சாப்பிடுங்க. இவளை நம்பாதீங்க, சாப்பாட்டுல விஷத்தை வச்சு போடுவா. எங்க அம்மா என்ன ஆனாவோ? எம்மா, அட ஆமா, எங்க மாமியார் என்ன கதிக்கு ஆனவன்னு தெரியலையே. எதே எம்மா எந்திரிமா, கண்ணை முழிச்சு பாருமா. இது எந்திரிங்க தே, உங்க மருமக வந்திருக்க, எந்திரிங்க. நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா இப்படி கண்ணு முழிக்காம கிடக்காவல. ஏக்கா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? உன் மாமியார் கண்ணு முழிக்காம கிடக்காவா, நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாக்கா, அதான் பாசமான மகா இருக்கல்ல, அவ பாத்துக்கிடுவா, எனக்கு என்ன. சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? ஏக்கா எல்லாம் காரணமா தான் சொல்லுதேன், வாங்க போவோம். என்ன மைனி, எங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல, நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போறீங்க. ஆமா, உங்க அம்மாவை உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அதுவும் எங்க மாமியார் ஒண்ணு செல்லம்மாவளே செல்லம்மாவளேன்னு கூப்பிடுவாள்ல, அதனால இனி நீயே வச்சு பாத்துக்க. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு, இப்படி பேசிட்டு இருக்கா? இவ மாமியார் இவ மேல நல்ல பாசமா தானே பேசிட்டு இருப்பாவோ, இப்ப மகிட்ட தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போலாம்ல நினைச்சிட்டு இருக்கா. எம்மாடி சம்மந்திக்காரி, வீட்டுல இருந்து உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆட்டையை போட்டு வந்திய. உங்க அம்மாவையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நீயே வச்சுக்க. மைனி என்ன சொல்லுதிய? அன்னைக்கே சொன்னேன்ல, வயசான காலத்துல எங்க அம்மாவை நான் தான் வச்சு நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு. இப்போ உங்க அம்மாவுக்கு நல்ல வயசாயிட்டுல, நீயே வச்சு நல்லபடியா பாத்துக்க. ஆஹா, நாம ஒரு சும்மா டயலாக்குக்காக அப்படி சொன்னோம். கடைசில எங்க மைனி என் தலையிலேயே மிளகா வரைச்சிட்டாவல. வாங்கக்கா போவோம். சின்ன பொண்ணு, ஏக்கா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, வீட்டுக்கு வாங்க நான் சொல்லுறேன். அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு எனக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும். என்னது முடிவா? எம்மா என்ன விட்டு போயிட்டியா?